ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஃப்ளாட் நெகட்டிவ், ஃப்ளாட் பாசிட்டிவ் அப்படி தான் மாறி இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் இருக்குது. சென்செக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நிஃப்டி 27 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 22,581 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 74,681 பாயிண்ட்ஸில் இருக்குது. 226 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. 74,681 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி நான் பார்க்கும்போது 48,650 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் மாறி வருது. ஒரு 4 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் போகுது. அந்த ட்ரெண்டில் அப்படி மாறி இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 59 பிரேக் பண்ணி 58.93 அந்த ரேஞ்சில் தொட்டிருக்குது. இது இண்டஸ்இண்ட் பேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1029 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். 1-2 அந்த ஃபார்முலாவே நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட்டில் லாக் ஆகி நிற்குது. கிட்டத்தட்ட 1863 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பமாட்டே இருக்கும். ரொம்ப நாள் வந்து அடி வாங்கினது, குறிப்பாக ரைட் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக் ட்ரெண்டில் போகிறதுனால இந்த ஸ்டாக்லாம் அடி விழுந்துட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 20% குப்புனி ஏறி நிற்குது. காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் வந்து ஒரு நியூ ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து சேல்ஸ், அதாவது ஓப்பனிங் டே சேல்ஸே வந்து பார்க்கும்போது 16.12 crores அது அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. ஒரே நாளில் 16.12 கோடி சேல்ஸ் ஆயிருக்கு. 7,250 ஃபுட் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு தங்கமயிலில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா இப்போதைக்கு இல்லை. பி ரேஷியோ 41 இருக்குது. ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான் தங்கமயில். ஸோ இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கிறதுக்கு சென்னையில் நேற்று ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஷோரூமில் முதல் நாள் சேல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போனதுனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸும் பிச்சுக்கிட்டு போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதில் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் 3,643 அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி 3,622 வரைக்கும் இன்னைக்கு போனாங்க. ஸோ இதோட 50 வீக் லோ பக்கம் இது வருது. 3,591 இவங்களோட லோ, அதை நோக்கி வந்துட்டு இருக்குது இந்த பங்கு டிசிஎஸ். ஸோ ஆக்சுவலி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதில் வந்து அப்டேட்ஸு இவங்க வந்து சேலரி ஹைக் பண்ணது மூலமாட்டு ஆக்சுவலி எம்ப்ளாயிஸுக்கு சேலரி ஹைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53,185 கோடி வந்து இவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட். அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஹைலேருந்து ஒரு 19% வரைக்கும் இந்த டிசிஎஸ் கீழே விழுந்திருக்குது. பட் இப்போ வந்து 52 வீக் லோ நோக்கி வராங்க. பட் டிசிஎஸ்ல இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா 27 இருக்கு பிஇ. அதனால இப்போதைக்கு டிசிஎஸ்ல வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிசிஎஸ்ல இப்போதைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரல, வெயிட் பண்ணுங்க. அது போக டாடா கெமிக்கல்ஸ் இன்னைக்கு வந்து 827 ஃப்ரெஷ் 50 வீக் லோ, இப்போ 831 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டாடா கெமிக்கல்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா அதில் வந்து க்ரோத் மூமெண்ட்டமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஒரு பக்கம் சோடாஸ் அந்த கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே சைனாலேருந்து சீப் ரேட்டில் வருது. இவங்களும் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. மேபி அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வேணா நான் வந்து டாடா கெமிக்கல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் இப்போதைக்கு என்னோட இது கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா பவர் அண்ட் டாடா மோட்டர்ஸ் மேலே மட்டும் தான், டாடா குழும பங்குகளில். ரிமைனிங் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சிருக்கிறேன். டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா புக் வேல்யூவோட கீழே தான் இருக்குது. 871 அவங்களோட புக் வேல்யூ, அதுலேருந்து 40 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் ட்ரேட் ஆகுது. ஸோ டாடா கெமிக்கல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். டாடா மோட்டர்ஸ் என்றைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ 662 ரூபா வந்திருக்கு. 662 ரூபா வந்திருக்கு. 663 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டர்ஸ். ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் பண்ணாதீங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெஷர் கண்டினியூ ஆச்சுன்னா 600 கூட பிரேக் பண்ணி கீழே வர பாசிபிலிட்டிஸ் டாடா மோட்டர்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டிசிஎஸ்ல மட்டும் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஆக்சுவலி இன்னைக்கு 177 ரூபா 178 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த பேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் மணியன் தான் இன்சார்ஜாக இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பதவி காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 28 வரைக்கும் இருக்குது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இருக்கிறதுக்குள்ள, அதாவது என்னோட டென்யூர் முடியறதுக்குள்ள இந்த பேங்க் வந்து டாப் 5 பேங்க்ல வந்து நான் கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஃபெடரல் பேங்க் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப்ல இப்போ கரண்ட் ஆட்ட அவங்க வந்து பார்க்கும்போது
9th பொசிஷனில் இருக்கிறாங்க ஃபெடரல் பேங்க். ஸோ அதை வந்து 5th பொசிஷனுக்கு கொண்டு போயிருன்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி 177 ரூபா 178 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்கே குளோபல் ஃபினான்ஷியல், எம்கே செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து 240 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதே வந்து ஷேர் கான் வந்து 220 ரூபா சொல்கிறாங்க. பட் ஃபெடரல் பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள், 150 கீழே போகும்போது ஆப்போசிட் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஃபெடரல் பேங்க்கில் நான் வந்து வெயிட் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 6121 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 6% பாசிட்டிவ்ல இருக்குது. பட் ஆக்சுவலி இன்னைக்கு 6344 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9% வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் போச்சு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு மேலே போகிறதுக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் $1 பில்லியன் ஐபிஓ வர போகிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு $1 பில்லியன் ஆஃபர் ஃபார் சேலில் ஒரு 1504 கோடியும் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு. இப்போ டாடா மோட்டார் ஃபினான்ஸ் வந்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜ் போகுது. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெர்ஜர் என்டிட்டியில் வந்து 4.7% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 2.7% ஹோல்ட் பண்ணுறாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு மேலே போகிறது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து 92.8% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாடா சன்ஸ் வந்து டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 68.51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஐபிஓவால் மேலே போகிறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டி இவங்க நாங்கள் வந்து 23 மில்லியன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 23 கோடி ஷேர் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டி இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போக வந்து ஆஃபர் ஃபார் சேல் டோட்டலாட்டு $1 பில்லியன் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ஒரு 1500 கோடி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ. ஸோ மார்க்கெட்டில் விரைவில் வரப்போகுது. ஸோ டாடா குழுமத்துலேருந்து அடுத்த பெரிய ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட்டை நோக்கி வருது. ஸோ எல்லாரும் படத்தை ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டெஸ்லா வந்து இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 30 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து காரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து விடுவாங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு ரைவல் ஆட்டு இவங்க ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஸ்லா காம்படிஷனாக கொண்டு வராங்க. டாடா அவினியா அப்படிங்கிற பிராண்டில் 25 லட்ச ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 5 சீட்டர் எஸ்யூவி டாடா பர்சஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. ஏப்ரல் 2022 வந்து யூனில் பண்ணுறாங்க. Gen 3 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க டெஸ்லாக்கு காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கொடுப்பாங்க. டெஃபினட்டாக அபினியாவில் வந்து $1 பில்லியன் இதோ தனி பிராண்டாக கொண்டு வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொல்லி ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டெஸ்லாக்கு இது ஒரு காம்படிஷனாக இருக்கலாம். இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. 25 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி ஓஎன்ஜிசி கிரீனில் 1200 கோடி வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது பிடிசி எனர்ஜியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு அதை அக்யூசிஷன் பண்ணுறாங்க 100% ஸ்டேக். அதுக்கு வேண்டி ஓஎன்ஜிசி வந்து அவங்களோட சப்சிடியில் 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து சப்சிடி பிளான் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது சோலார் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி $1 பில்லியன் வந்து சப்சிடி பிளான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவு. February 26 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவு. மகா சிவராத்திரினால நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட கேம்பக்கோலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து மற்ற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியாக அமைஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸு கொடுக்கல. அவங்க வந்து 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா இவங்க 10 ரூபாய்க்கு அதை கொடுக்குறாங்க. இது டாபரு, ஐடிசி, கொக்கோ கோலா அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் பெரிய காம்படிஷன் பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. இந்த சம்மர் பீரியடில் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி டாபர், ஐடிசி, கொக்கோ கோலா இவங்களும் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ப்ரைஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஐஆர்இடிஏ கொடுத்த அப்டேட்டு இவங்க 5000 கோடி வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஆர்இடிஏ கொடுத்த அப்டேட்டு. டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட்டு இவங்க 465 கோடி ரைஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் பேப்பர்ஸ் மூலமாட்டு. ஸோ இது வந்து மெச்சூரிட்டி ஆகுறது வந்து May 23, 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் கொடுத்த அப்டேட்டு. கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணி 465 கோடி ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதானி வில்மரில் வந்து அப்டேட்டு. ஸோ அதானி வில்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை மாற்றிட்டாங்க. ஸோ AWL அக்ரி பிஸ்னஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாட்டு அதானி வில்மர் இனி வந்து AW அக்ரி பிஸ்னஸ் லிமிடெட் அப்படின்னு தான் அழைக்கப்படும். பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. ஸ்டெல்லரா பயோசிமிலர்
எசின் டெக் அப்படிங்கிறத வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அக்ஸோ நோபல் இந்தியாவில் வந்து அப்டேட். இவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் அக்ஸோ நோபல் என்பி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பவுடர் கோட்டிங் பிஸ்னஸையும், அதாவது அக்ஸோ நோபல் இந்தியாவில் பவுடர் கோட்டிங் பிஸ்னஸையும் இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டரையும் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. பைண்டிங் ஆஃபர் மூலமாட்டு இவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ 2073 கோடிக்கு பவுடர் கோட்டிங் பிஸ்னஸையும் 70 கோடிக்கு இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டரையும் இவங்க வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பைண்டிங் ஆஃபர் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்ஸோ நோபல் இந்தியாவுக்கு. இது வந்து அக்ஸோ நோபல் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3% மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்களோட டொமஸ்டிக் டிராக்டரோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 43.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹேமந்த் சிக்கா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்டாரில் வந்து மட்டும் ஃபினான்ஷியல் 25ல 1000 கோடி சேல்ஸ் வந்து ஃபார்ம் மிஷினரி சேல்ஸ் மட்டும் 1000 கோடி சேல்ஸ் வந்து நாங்கள் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி யூபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண லெவலை விட தாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் போயிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவங்களோட செப்ஜோன் சப்சிடரி யூபிஎல் குளோபல் லிமிடெட் யூகே இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி இருக்குது, பிரேசில்ஸ் ஓர்ஜோ ஜேவி அப்படிங்கிற ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. அதில் $53.85 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணுறாங்க. இது கொலாபரேஷன் எதுக்கு எந்த கம்பெனிலான்னு பார்க்கும்போது பஞ்சோ யூபிஎல் இந்த 2 கம்பெனியை சேர்ந்த ஜாயின்ட் வெஞ்சர் தான் இந்த ஓர்ஜோ ஜேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குளோபல் அக்ரி பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இதில் வந்து $53.85 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூபிஎல் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் யூபிஎலோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மாறிடுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். டாடா பிளே ஏர்டெல் டிடிஹெச் இவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ இதில் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மெர்ஜ் என்டிட்டியில் 50% மேலே ஸ்டேக் ஹோல்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. 2016 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகான் D2H இது மெர்ஜர் நடந்துச்சு. அதில் வந்து டிஷ் டிவியும் மெர்ஜர் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெர்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாட்டு ஃபேஸ் 1 வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க ஹரியானா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் கார்கோடா அப்படிங்கிற இடத்துல 2,50,000 யூனிட்ஸ் பெர் ஆனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கமெண்ட்ஸ் ஆயிருக்கு 25 ஃபெப்ரவரியில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் மூலமாட்டு 3700 கோடி கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 PSU ஸ்டாக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹட்கோ, கெயில், பிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2202 கோடி கிடச்சிருக்கு. பிபிசிஎல் 1149 கோடி கிடச்சிருக்கு. அது போக வந்து பார்க்கும்போது ஹட்கோவில் வந்து ₹2.05 per ஷேர் விச் மீன்ஸ் 308 கோடி இதில் வந்து டிவிடெண்ட் கிடச்சிருக்குது. அது போக நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இதில் வந்து 38 கோடி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டோட்டலாக இந்த 4 கம்பெனிஸ்லேருந்து 3700 கோடி டிவிடெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.